ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோயா கீமா மசாலாங்க. அதுக்கு நான் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, 3 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. கலர் மாறணும்னு இல்லை, எல்லாமே ஒரு சூடு பிடிச்சா போதுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இது எல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததுங்க, நம்ம தாளிப்புக்கு கொஞ்சமாக நான் கல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சுங்க. இது கூட 2 துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற 2 சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் கருவேப்பிலை நல்லா வணங்கி வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கிருச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். அடுத்ததுங்க, நான் 2 தக்காளியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளியும் அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்திக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம நல்லா ஒரு ஓட்டிக்கலாம். இந்த அளவுக்கு மசாலில் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறேன். சேர்த்தி நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள். அது கொதி வர்ற கேப்லிங்க இந்த சோயாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் சின்ன சோயாவை ஒரு 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சோயாவையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மேலே மல்லித்தலையை தூவி விட்டுடலாம். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.